இன்னொரு காரியத்தையும் வாசிங்க. நீதிமொழிகள் 1 25 31 வசனத்தை வாசிங்க. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். நல்லா கவனிங்க. இப்ப தேவன் பேசுகிறார். என்ன பேசுறாரு? என் ஆலோசனையின் தன்னலப்பா, இப்ப உனக்கு என்ன நடக்குது பாருங்க. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து உங்கள் பயப்படும் காரியங்கள் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் ஆலோசனையை அவங்க விரும்பல, கேட்கல, தள்ளி போட்டாங்க. அன்னைக்கு அந்த ரெகோபயாம் என்ன தவறு செய்தானோ அதே தவற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய பிரச்சனை இப்படி வருமா? சூறாவளியை போல வரும். அதனாலதான் முதல்ல இன்ட்ரோடக்ஷன் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்தாரு? சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏன் புயல் போல பிரச்சனைங்க வீசுது, ஏன் கடல் கொந்தளிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை கொந்தளிக்குது, பலவிதமான போராட்டங்கள் நமக்கு விரோதமா வர காரணம் என்ன அப்படின்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒன்று, தேவ ஆலோசனை கேட்டு பழகிறவர்களா நம்ம இருக்கணும். இல்லைன்னா தேவ ஜனங்கள், அதாவது தேவனுடைய ஊழியக்காரன், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை கொடுக்க உண்மை உத்தமமான ஊழியக்காரருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கிறவளா நம்ம இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நம்முடைய வாழ்க்கையில என்னதான் வரும்? இந்த புயல் மாதிரி வரும். நல்லா கவனிங்க. நாம கர்த்தருடைய ஆலோசனை கேட்க மனசு இல்லை, கர்த்தருடைய ஆலோசனையை தள்ளி விட்டுட்டோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போது அந்த மனுஷனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணிட்டோம்? அசால்ட்டாக அதை உதறி தள்ளும் போது கர்த்தரை நம்மளை என்னதான் பண்ணுவாரு? அசால்ட்டா உதறி தள்ளுவார். என்னது? கர்த்தரை நம்மளை என்ன பண்ணுவாரு? அசால்ட்டா உதறுவார். தான் சொல்றாரு, புயல் போல உன் பிரச்சனை வரும்போது நானும் என்ன பண்ணுவேன்? கண்டுக்காம இருப்பேன். நீ என்ன கண்டுக்கல, என் வார்த்தையை நீ கண்டுக்கல, நான் கொடுத்த ஆலோசனை நீ கேட்கல, என் ஊழியக்கார மூலமா நான் உனக்கு கொடுத்த ஆலோசனை நீ கேட்கல. ஏன்னா இந்த ரெகோபயாம் அந்த தப்பு தானே பண்ணான். நல்லா கவனிங்க. முதியோர் கொடுத்த ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? வாலிபர்களுடைய ஆலோசனை கேட்டதுனால அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அவன் பெரிய ஒரு வீழ்ச்சியை கண்டான். என்ன